ஹரியே வாழ்க. கூறும்பா ஹாய் ஹலோ வணக்கம் அவர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து போன வருஷம் வேண்டியிருந்தோம். நல்லபடியாக மேரேஜ் நடக்கும். எனக்கு டேட் என்னன்னா டேட்டு 29. ஸோ அது வந்து மாதா கோவிலில் வந்து கொடி ஏற்றுவாங்க. போன வருஷம் வந்து அந்த டைமில் எங்களுக்கு நலங்கு வச்சுருந்தாங்க மாமா. ஸோ அப்போ வந்து மாமாவும் வேண்டிக்கிட்டாங்க கல் நல்லபடியாக நடக்கும், குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டிலே வேண்டிக்கிறாங்க. ஸோ கரெக்டாக நலுங்கு வைக்கும்போது கொடி கரெக்டாக மேலே வந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது. அதனால் ரொம்ப ஒரே ஹாப்பி. ஸோ இவங்களும் வந்து வேண்டிக்கிட்டான். அதனால் மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சம்பிரதாயம் இருக்கு. எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க. அதனால் அதுவும் போயிட்டு இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். ஆமாம், அங்கே என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நானும் பாப்பா விமல் எல்லாரும் வெளியில் போகிறோம். ஆமாம் 3 பேரும் ஒன்றா வெளியில் போகிறோம். சரி, ஆமாம், வாங்க போகலாம். கிளம்பிட்டோம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் நாங்கள் 3 பேரும் ஒன்றா போகிறோம். போன வருஷம் வந்து சிங்கிளாக இருந்தோம் 2 பேரும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. இப்போ பாப்பா பிறந்துட்டு ஒன்றா போகிறோம். இந்த பாட்டுக்கு இது கேட்பானுங்க. சரி, இது போட்டுக்கலாம். விமல் கொடுப்பான். அப்படியே ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். என்னடா இது? வெரி குட். போறீங்க? என்ன விற்க போறியா? இன்றைய தினத்தில் இந்த கொடியேற்று விழாவில் விசுவாசிகளுக்கு மக்களுக்கு கொடுக்குமாறு தயாரித்த உணவு பொருள் நேர்த்தி பொருள் தயவு செய்து கீழே செல்லாமல் வேஸ்ட் ஆக்காமல் அனைவரும் பரிமாறி கொண்டிருக்கிறோம். பக்கெட்ல இருக்காதுண்ணே.
அன்பு தெய்வமே, உங்களுடைய பக்தர்களாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்திற்காக ஜெபிக்கும் பொதுவாக ஜெபிக்கும் அனைவரையாக பரிந்துரை ஜெபத்தோடு இந்த இடத்தில் இந்த வட்டாரத்தில் பக்தர்களாக வந்திருக்கிற நாங்கள் அனைவரும் இந்த தாயை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆம் என்றும் ஆம் என்று பதில் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக அவர் எந்தெந்த நிலையில் இருக்கிறது உனக்கு தான் தெரியும். அவருடைய மனதில் இருக்கிற கர்த்தாவை எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். அவருடைய குடும்பத்தில் சாந்தி சமாதான சந்தோஷத்தை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறோம். குழந்தை பாகியம் இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் உண்டாக கிருபை செய்தவர்களும், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏற்ற துணியை கொடுத்து ஏற்ற சமயத்தில் நடக்க உதவி செய்தவர்களும், குடும்பத்திலே பட்டினி தரித்திரம் அன்றே அது ஒழியும்படி அவரவர்களுக்கு வேண்டிய வருமானத்துக்கு ஏற்ற விதம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க உதவி செய்தவர்களும், வேண்டிய வருமானம் சம்பாதியம் உண்டாக கிருபை செய்தவர்களும், பலவிதமான பிரச்சனைகள் அங்கிருக்கிற அதிகாரிகளால் கொடுமைகள் மற்றும் மாம்பிச்சைகளினாலும் சில குடும்பங்கள் அவர்களை கண்காணிக்க முடியாத நேரத்தில் ஜெபிக்கிறோம். பிசாசு தொல்லையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மேல கருணை காட்டும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக அன்னை மரியாவோட பரிந்துரையோடு யாரெல்லாம் அப்படிப்பட்ட தொல்லைகளில் இருந்து கட்டப்பட்ட சங்கிலிகள் அவிழ்ந்து விட வேண்டும், கூட்டு போட்டு வைத்து கூட்டுகள் தகர்க்கப்பட வேண்டும், பிசாசு தொல்லைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக நம்பிக்கையோட விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தை கேட்டு அவருடைய விசுவாசத்தை கண்ணோக்கி குற்றமுறைகளை பாராமல் விசுவாசத்தை கண்ணோக்கி எல்லா சைத்தனுடைய எல்லா பிசாசனை கிளிகளிலும் விடுதலையாக்குகிறார்கள். சொல்லப்பட்டிருந்த வார்த்தையை நம்பி